Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter applications of matrices and determinants. The first exercise 1.1. The 10th problem பார்க்கலாம். Find adjoint of adjoint A if adjoint A is equal to 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது, adjoint of A. இதுலேருந்து நம்ம வந்து adjoint of adjoint ஏன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, adjoint of adjoint ஏயை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சொல்யூஷனுக்கு வந்து given டேட்டாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். given டேட்டா என்ன, adjoint of A. இந்த adjoint of ஏயை வந்து நம்ம வந்து பின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து எப்படி எழுதலாம், இதை வந்து adjoint of பின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ adjoint of ஏயை வந்து பி மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பி மேட்ரிக்ஸு 3x3 மேட்ரிக்ஸை எழுதிக்கோங்க. 0 2 0 -1 0 1. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து adjoint ஃபைண்ட் அவுட் பண்ணணும். adjoint ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இதோட கோஃபேக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து அதுதான் வந்து என்னது adjoint. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து பி மேட்ரிக்ஸோட வந்து கோஃபேக்டர் வந்து எடுத்து எழுதிக்கலாம். adjoint B is equal to adjoint of adjoint A. கரெக்டா, ஈக்குவல் டு என்னது, இந்த ஐஜி வந்து கால்குலேட் பண்ணிடலாம் கோஃபேக்டர். ஓகேங்களா, கோஃபேக்டர் எப்படி எழுதணும், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து என்னது ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டு ரோவும் காலமும் வந்து கேன்சல் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற சப் மேட்ரிக்ஸுக்கு வந்து என்னது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 1, இதை வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சோன்னா ரோவும் காலமும் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற சப் மேட்ரிக்ஸ் என்ன 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 1 2, தென் வந்து -0 தான் வரும். இப்போ 2 -0, நெக்ஸ்ட்டு வந்து -0, நெக்ஸ்ட்டு 0 + 2, தென் 0 1 + 1 0 0 -2 0 2 -0. ஓகேங்களா, இது வந்து இனி சிம்பிளிஃபை பண்ணச்சில் என்ன வரும், 2 0 -2, நெக்ஸ்ட்டு வந்து 0 2 0 -2 0 2. இது வந்து என்னது மைனஸ் வராது, ப்ளஸ் வரும். ஒன்று வந்து ஃபிங்கர் வச்சு மறைச்சிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 0, சென்டரில் வந்து மைனஸ் சிம்பிள் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 0 + 2, அப்போ இந்த ஆன்சர் வந்து என்னது ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அதுதான் வந்து என்னது adjoint of B. அப்போ என்னது adjoint of B அப்படின்னா என்ன, adjoint of Bனா என்ன, adjoint of adjoint A. ஓகேங்களா, adjoint of adjoint A, இதுதான் வந்து என்னது BIJயோட டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுனா என்ன, ரோவும் காலமும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ என்னது, காலமை வந்து ரோவாக எழுதிக்கோங்க. 2 0 -2 0 2 0, நெக்ஸ்ட் வந்து 2 0 2. இதுதான் நம்மளுடைய adjoint of adjoint A. ஓகேங்களா, இன்னும் வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டினை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.